வீடியோவில் நாங்கள் 39வது பார்ப்போம். 2023-24 MCக்கு 39 உயிர் டீசல் அதாவது டீசல் உற்பத்தியில் டிரான்ஸ் எசுத்தராக்கள் தாக்கம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள் சரியானவை. ரைட், இதில் டிரான்ஸ் எசுத்தராக்கம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த உயிர் டீசல் அதாவது உயிரியல் டீசல் அதாவது உயிரியல் டீசல் தயாரிப்பு என்றா இன்னொரு சும்மா எட்டி பார்த்துட்டு நாம் இந்த கேள்விக்குரிய விடைக்கு போவோம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போக போகுது. என்னன்னு சொன்னால் உயிர் டீசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குமுன்னா, முதல்ல ஒரு தாவரத்தினுடைய முக்கிலிசரைட்டை எடுத்து அதில் இருந்து தான் இந்த உயிர் டீசலை அவங்க தயாரிக்க எத்தனிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போதைய காலத்தை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் எங்களுக்கு என்னெல்லாம் போகுது, அதாவது எங்களோட மசக எண்ணெய் இல்லாமல் போகுது. அப்போ இப்படியான மற்ற டீசல் முறைகளைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது என்ன சொல்லுவோம், இது தாவர எண்ணெயுடைய முக்கிலிசரைட்டு. இது தாவர எண்ணெயின் முக்கிலிசரைட்டு முக்கிலிசரைட்டு சரியா. இந்த முக்கிலிசரைட்டுக்கு என்ன செய்யணும், மெத்தனால் சேர்க்கணும். அதுக்கு பிறகு இதுக்கு ஊக்கி இருக்குது. அதாவது ஊக்கி இருந்தால் NaOH சேர்க்கலாம், KOH சேர்க்கலாம், அடுத்தது சோடியம் மெதனவேட் சேர்க்கலாம், ZNO சேர்க்கலாம், MgO சேர்க்கலாம். இவ்வளவும் சேர்க்கலாம். ஊக்கியை சேர்த்தா எங்களுக்கு என்ன செய்யணும்னா இது உடையும், இந்த பொண்டு உடைஞ்சு எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் RCOOCH3 வரும். இப்போ இது என்ன இருக்கு, மீதைல் எசுத்தர். அப்போ மீதைல் எசுத்தர் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ எங்களுக்கு எப்படி வரும், மீதைல் எசுத்தர் கிடைக்கும். இப்போ கணக்கு பேர் நம்ம இங்கிலீஷில் கதைங்க, இங்கிலீஷ் கதைங்க, தமிழில் கதைங்க நிற்பாங்க. மீதைல் எஸ்டர் கிடைக்கும். இதுதான் என்னன்னு சொல்கிறோம், உயிர் டீசல்னு சொல்கிறோம். அதாவது உயிர் டீசல் அல்லது போனால் உயிரியல் டீசல் சரிதானே, ரெண்டும் சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் மிச்சமாக என்ன இருக்கும், கிளிசரோல் வரும். கைக்கு என்ன வரும், கிளிசரோல் எங்களுக்கு கைக்கு கிடைக்கும். என்னென்று வரும், இவர் ஓண்டா இதுவும் H. இது என்னது, கிளிசரோல். இவ்வளவும் என்ன ஆக்கள், ஊக்கி சரிதானே. அப்ப இந்த ப்ரோசஸுக்குள்ள இவரையும் சேர்த்து கலக்கிறதுக்குரிய ஒரு அளவும் இருக்கு. சும்மா கலந்து எங்களுக்கு கிடைக்காது, இவரையும் சேர்க்கிற அளவு இருக்குது. அப்ப இது அளவு ரீதியா பார்த்தமாக இருந்தா அளவு எங்களுக்கு எவ்வளவுன்ற அளவு மிக முக்கியமான அளவுகளாக எங்களுக்கு இருக்குது. பெர்சன்டேஜ் முக்கியம் சரிதானே. மெத்தனால் ஒன்றண்டா இது என்ன செய்யணும், 3 பங்கு அளவில் இருக்கணும். அளவு ரீதியாக கனளவு 4க்கு 1 கனளவு வரலாம் சரிதானே. மெத்தனாலுக்கு 1 இதுக்கு 4 கனளவு ரீதியா, அளவு ரீதியா இவ்வளோ வரும். இப்போ இவற்றை இந்த ஊக்கி மற்றது இந்த தாவர எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்தா படிநிலை 5 இருக்கு. படிநிலை 3 நாங்கள் வெப்பநிலை மெயின்டைன் பண்ணணும். அந்த வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 50% 60% வரை இருக்க வேணும். 50% 60% வரை இருக்கணும். நல்லா கலக்கணும், தொடர்ச்சியான களத்தில் வேணும். அப்போ தொடர்ச்சியான களத்தில் வேணும், அது முக்கியம். இருந்தால் இது எங்களுக்கு உயிர் டீசல் கிடைக்கும். உயிர் டீசல் மீதைல் எசுத்தரால்
உயிர் டீசலாக இருக்கும். பக்க விளைவுலாம் என்ன? கிளிசரால் கிடைக்கும். பிறகு இதை நாங்க பிரிச்செடுக்கும் போது இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா இதெல்லாம் சேர்ந்துடும். இதுக்குள்ள இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். அப்போ வரும்போது நாங்க என்ன செய்வோம்? இதை பிரிக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கும். இதுக்குள்ள இருந்து இதை பிரிக்கிறதுக்காக முதல்ல நீரில் கழுவுறது. முதல்ல என்ன செய்யுது? நீரினால் கழுவுதல். சரிதானே? அடுத்த ரெண்டாவது செய்கிற வேலை வெப்பமேற்றது. மெத்தனால் வெப்பத்தால் வெளியில் போயிடும். சொல்லிடும் மெத்தனால். அப்போ எஞ்சிய மெத்தனாலுக்கு மெத்தனால் அகற்றலுக்கு என்ன சொல்றாங்க? வெப்பமேற்றுதல். வெப்பம் ஏற்றுதல். வெப்பம் ஏற்றின என்ன செய்யும்? இது வெளியில் போயிடும். சரியா? அடுத்தது இவ்வளவு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீரை சேர்த்து மிச்சம் இருக்கிற ஆக்களையெல்லாம் நாங்கள் வெளியில் அகற்றி எடுக்கலாம். அப்போ இந்த ப்ரோசஸில் அதாவது தாவர முக்கிலிசரைட்டு மீதில் எசுத்தர் ஆகிறதான் நாங்கள் என்ன சொல்லலாங்க? அதைத்தான் திரான்ஸ் எசிஸ்தராக்கள் என்று சொல்லுவோம். திரான்ஸ் எசிஸ்தராக்கள் என்று சொல்றது என்னன்னா திரான்ஸ் எசுத்தராக்கள் என்றா அதாவது முக்கிலிசரைட்டை மீட்டைல் எஸ்டராக்கள் செயற்பாடு. இதுதான் திரான்ஸ் எஸ்டராக்கள் செயற்பாடுன்ற கருத்து. அதாவது எந்த விளக்கம் என்னன்னு சொன்னா முக்கிலிசரைட்டு மீதில் எஸ்டராக்கள் செயற்பாடுன்னு எஸ்தராக்க மாற்றும் செயற்பாடுன்னு வச்சுக்கணும். மாற்றும் செயற்பாடு சரியா? எசுத்தராக்கள் செயற்பாடுன்னா என்ன? செயற்பாடு. ரைட். ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் உயிர் டீசல்ற பேசிக்கில் எல்லாம் சொல்லிட்டேன்னு போல தெரிகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், இருந்தாலும் இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி போகும். கிளிசரால் ஒரு பக்க விளைபொருளாகும். எஸ், இந்த கிளிசரால் ஒரு பக்க விளைபொருள். அப்ப பாத்தீங்கன்னா சரி. பிஏ பார்ப்போம். மூலகங்களை ஊக்கியலாக பயன்படுத்த முடியாது. மூலங்களை ஊக்கியலாக பயன்படுத்த மூலங்களை ஊக்கியாக பயன்படுத்தலாம். எம்ஜிஓம் ஜட்டனோம் பயன்படுத்தப்படுது. அப்ப பி புள்ள. சி சுயாதீன கொழுப்பு அமிலங்கள் இருத்தல் தாக்கத்திற்கு சாதகமானது. சுயாதீன கொழுப்பு அமிலங்கள் இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த தாவர எண்ணெயில இங்க ஒரு விஷயம் ஒன்று முக்கியம். இந்த தாவர எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யும் போது ரெண்டு விஷயத்த நாங்க அகற்றோம். சரிதானே? ரெண்டு விஷயத்த அகற்றுவோம். சரிதானே? ரெண்டு விஷயத்த அகற்றுவோம். ஒன்று இதுல இருந்து முன்னுக்கு வர அமைப்புக்குள்ள அகற்றுதல் அகற்றுதல் நடக்கும். என்னென்னு சொல்லிச்சுன்னா சுயாதீன கொழுப்பு அமிலங்கள். சுயாதீன கொழுப்பு அமிலங்கள். ரெண்டாவது நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா சவட்காரம் உருவாக்கும் சேர்வைகள். இது எண்ணையும் அகற்றித்தான் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற தாவர எண்ணெய், அதாவது தாவர எண்ணெயில இதை அகற்றித்தான் நாங்க என்ன செய்யறது? தாவர எண்ணெயை உருவாக்குறது. ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த உயர் டீசல் விலை அதாவது நல்ல சிறந்த ஒரு டீசல் தரத்தை கூட்டுறதுக்காக தான் இவரை நாங்க கொண்டு வரோம். அதோட இதுவும் வரும். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுயாதீன கொழுப்பு அமிலங்கள் இருத்தல் தாக்கத்திற்கு சாதகமானது. பிள்ளை அது சாதகம் இல்லை. அதால எங்களுக்கு தரமும் குறையும். இங்க தாக்குதிறன் சவர்க்காரம் உருவாக்குற சேர்வையில் எண்ணெயை வச்சிருக்கிறபடியா எண்ணெய் வச்சு போட்டீங்கன்னு சொன்னா அது மாறி போயிடும். அது சவர்க்காரத்துக்குரிய செயற்பாடு மாறிடும். சவர்க்காரம் உண்டாக்குகின்றமையினால் சவர்க்காரம் உண்டாக்குகின்றனால் ஊக்கியினுடைய
சவக்காரம் உண்டாக்குகின்றமையால் ஊக்கியினுடைய தொழிற்பாடு குறைகிறது. சவக்காரம் உண்டாகிறது வந்து ஊக்கியினுடைய தொழிற்பாடு குறைகிறது. எஸ், அது உண்மைதானே. இந்த ஊக்கியுடைய தொழிற்பாட்டை சவக்காரம் உண்டாகிறதுனால அப்போ ஏயும் டியும் வந்து விடை 39க்கு 4வது விடை. விடை என்னவா இருக்குது? 4வது விடையாக வரும். விடை